ஹாய் ஹலோ வணக்கம் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இப்போ தான் ரெட்மி பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் 4 மொபைலை லான்ச் பண்ணி விட்டாங்க. ஸோ அதுக்கு போட்டியாக நாங்களும் முழுவண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நல்ல 3 ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவுமே அவங்களுடைய நார்சோ சீரிஸில் ரியல்மி நார்சோ 20, நார்சோ 20A, நார்சோ 20 ப்ரோ அப்படின்ற 3 மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மியுடைய அந்த 4 மொபைலை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ அந்த வீடியோலேயே பார்த்துருப்போம். ரெட்மி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு சின்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் வேரியேஷன் பண்ணி உங்கள் மாடலில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே போயிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ரியல்மி அவங்களுடைய பழைய மாடலில் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணி இந்த மொபைல்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஒரு ரீசனபிளான சேஞ்சஸ் பண்ணி இந்த மொபைல்ஸை லான்ச் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய மொபைல்ஸ் வருஷம் லான்ச் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எந்த மொபைல் வாங்கலாம், எந்த மொபைலில் வந்து ஸ்பெக்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதனால் எல்லா மொபைல்ஸ் வரையும் கம்பேர் பண்ணி ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி இனியுடைய கமெண்ட் செக்ஷனில் மியூசிக் வேர்ல்ட் ஆஃப் விஷ்ணு அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால் ப்ரோ லாஸ்ட் 2 வீடியோலையும் கமெண்ட் படிக்கல அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் 3 டேஸாக எந்த ஒரு வீடியோஸும் மேக் பண்ணல ப்ரோ. அந்த 2 வீடியோவுமே நான் 1 வீக் பிஃபோரே மேக் பண்ணி ஷெட்யூல் பண்ணி வச்ச வீடியோஸ் தான். எனக்கு இந்த 3 நாள் வீடியோஸ் மேக் பண்ண முடியாது அப்படின்றது எனக்கு முன்னே தெரியும். அதனால் நான் அப்போவே ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டேன் அந்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ அதனால தான் அந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு கமெண்ட்ஸும் மென்ஷன் பண்ணல. இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் ப்ராப்பராக பண்ணிடலாம் ப்ரோ. ஸோ இப்போ வாங்க இன்றைக்கி வீடியோவை போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரியல்மி நார்சோ 20 ப்ரோ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ச்சஸ் கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேக் சைடு உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 2 மெகா பிக்சலுக்கான பேக் அண்ட் வைட் டெப்த் சென்சாரிங் கேமரா, 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சாரிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Mediatek Helio G95 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்ல ஒரு கேமிங் ப்ராசஸ் அப்படின்னே சொல்லலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4500 mAh கொண்ட ஒரு பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வோல்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல்லேயே ரொம்பவே ஹைலைட்டான பாயிண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 65 வோல்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஸோ ஆல்ரெடி ரியல்மி 7 ப்ரோவில் வந்து இந்த 65 வோல்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB + 64GB அப்படின்ற வேரியன்ட் உங்களுக்கு 15,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் உங்களுக்கு 17,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 15,000 அப்படின்ற இந்த ஒரு செக்மெண்ட்லேயே 65 வோல்ட்டுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க ஆல்ரெடி லான்ச் பண்ண இதே ரேஞ்ச், இதே 15,000 அப்படின்ற இந்த ரேஞ்சுக்கு லான்ச் பண்ண ரியல்மியுடைய 7 அந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் தான் ஞாபகப்படுத்துது. அந்த மொபைலுடைய கேமரா அண்ட் பேட்டரி இந்த ரெண்டுத்துலையும் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருந்தாங்க. இந்த மொபைல் உங்களுக்கு 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா தான். அண்ட் அந்த மொபைலில் உங்களுக்கு 5000 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இதில் உங்களுக்கு 4500 mAh கொண்ட பேட்டரி தான். அதற்கு பதிலாக உங்களுக்கு 65 வோல்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு 30 வோல்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் உங்களுக்கு ரியல்மி 7ல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு 2 சேஞ்சஸ் மட்டும் பண்ணி இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ 15,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மியிலே 2 மொபைல் இருக்குது. உங்களுக்கு ரியல்மி 7 அண்ட் ரியல்மியோட நார்சோ 20 ப்ரோ. ஸோ இப்போ இந்த ரியல்மி நார்சோ 20 ப்ரோவில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இதனுடைய அந்த 65 வோல்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான். 20,000 ரூபா மொபைலில் கொடுத்தது இந்த 65 வோல்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை 15,000 ரூபா மொபைலே கொடுத்தது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். ஆனால் அதுலேயே ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி 4500 mAh கொண்ட ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதையே ஒரு 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி கெப்பாசிட்டியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 15,000 ரூபா அப்படின்ற இந்த செக்மெண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5000 6000 mAh கொண்ட பேட்டரி வரைக்குமே போயிட்டாங்க அப்படின்னும் போது இவங்க 4500 mAh அப்படின்றது ரொம்பவே கம்மி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த செகண்ட் அட்வான்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட டிஸ்பிளே தான். ஸோ 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றது கொடுக்குறாங்க, ரொம்பவே நல்ல விஷயம். இந்த ஒரு ரேஞ்சுக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த மொபைலில் 15,000 ரூபா அப்படின்ற இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கேமிங் ப்ராசஸர் Mediatek Helio G95 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா பொறுத்த வரைக்கும் 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்கும்போது ஒரு நல்ல கேமரா அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக 15,000 ரூபா அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இதில் கொடுத்துருக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுளான ஒரு ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் 15,000 அப்படின்ற இந்த செக்மெண்ட்லேயே உங்களுக்கு 2 மொபைல் ஒரே பிராண்டில் இருக்கும்போது நிறையவே கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு எந்த ஃபீச்சர் மெயினாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வேண்டும், 65 வோல்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும் அப்படின்னா நீங்கள் ரியல்மி நார்சோ 20 ப்ரோவை சூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு 5000 mAhக்கான பேட்டரி வேணும், 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரியல்மி 7 நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மற்றபடி 2 மொபைல்லையுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. 2 மொபைல்லையுமே 2 சிம் கார்டு +1 மெமரி கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெண்டாவது இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் ரியல்மி நார்சோ 20. இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ் கொண்ட HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, பேக் கேமரா 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமரா. இதில் உங்களுக்கு 3 கேமரா தான் பேக் சைட் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Mediatek Helio G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே கேமிங்க்கு ஒரு நல்ல ப்ராசஸர் தான். பேட்டரி கெப்பாசிட்டி 6000 mAh கொண்ட பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வோல்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ்
ப்ரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4GB + 64GB அப்படின்ற வேரியன்ட் 10,500க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் 11,500க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இதை விட ஒரு 500 கம்மியாகவே பார்த்தீங்கன்னா Realme Narzo 10 அப்படின்ற இன்னொரு மொபைலும் இருக்குது. இதே Narzo சீரிஸில் Realme Narzo 10 இருக்குது. ஸோ அந்த மொபைலுக்கும் இந்த மொபைலுக்கும் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். Realme Narzo 20 Proக்கும் Realme 7க்கும் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்களோ ஸோ அதே சேஞ்சஸ் தான் இங்கேயுமே பண்ணியிருக்காங்க. பேட்டரி அண்ட் டிஸ்பிளேல மட்டும்தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் Realme Narzo 10ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh கொண்ட பேட்டரி, பட் இந்த மொபைலில் உங்களுக்கு 6000 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டிஸ்பிளேல உங்களுக்கு 60 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் ஆடடாக இந்த ஒரு Realme Narzo 20ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Realme Narzo 10ல உங்களுக்கு Mediatek Helio G80 ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. இந்த Realme Narzo 20ல உங்களுக்கு Mediatek Helio G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் பெரிய லெவலில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ரெண்டு ப்ராசஸருமே கேமிங் அண்ட் நார்மல் யூசேஜ் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளே அண்ட் பேட்டரியில் மட்டும் கொஞ்சம் ஆடடாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்க்கு என்னத்தை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேமரா, ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் Realme Narzo 10ல உங்களுக்கு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த Realme Narzo 20ல 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் கேமராவும் உங்களுக்கு Realme Narzo 10ல குவாட் கேமரா செட்டப் 4 கேமரா உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இதில் உங்களுக்கு 3 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பெரிய சேஞ்சஸ் இல்லை. உங்களுக்கு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சாரிங் தான் உங்களுக்கு கட் பண்ணியிருக்காங்க. அந்த டெப்த் சென்சாரிங் உங்களுக்கு பெரிய லெவல் ஹெல்ப் பண்ண போகுது இல்லை. இந்த ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு Realme Narzo 10 விட இதில் ஒரு 500 rupees எக்ஸ்ட்ராவாக வச்சிருக்காங்க. மற்றபடி ரெண்டு மொபைலுமே ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது பேக் சைடு தான். ரெண்டு மொபைலுமே உங்களால் 2 சிம் கார்டு + 1 மெமரி கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மொபைலும் போன மொபைல் மாதிரி தான். இவங்களுடைய ப்ரீவியஸ் மாடல் மொபைலில் ஒரு சில சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணி அதே ரேஞ்சுக்கு இந்த ஒரு மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு 500 rupees எக்ஸ்ட்ரா வச்சு இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு மொபைலோட ப்ரைஸை பேஸ் பண்ணி இந்த கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எந்த ஒரு ஃபீச்சர் உங்களுக்கு அதிகமாக வேணும், எதை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஃபீச்சர் அதிகமாக இருக்கிற மொபைலை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் மொபைல் Realme Narzo 20A. ஸோ இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி லான்ச் பண்ண Realme Narzo 10A அந்த மொபைலில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி தான் இந்த மொபைலும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.5 inches கொண்ட HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, பேக் கேமரா 12 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா அண்ட் 2 மெகாபிக்சல் + 2 மெகாபிக்சல் அப்படின்ற 2 போர்ட்ரேட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று ரெட்ரோ போர்ட்ரேட் கேமரா. ஸோ இந்த ரெட்ரோ போர்ட்ரேட் கேமரானா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு ஒரு பழைய காலத்து ஃபோட்டோ மாதிரி ஒரு ரெட்ரோ ஃபோட்டோ மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ ஃபோட்டோ எடிட்டிங்கில் பண்ணுற அந்த ஃபில்டர் ஆப்ஷன்லாம் ஒரு சென்சாராகவே கொடுத்துட்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 665 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh கொண்ட பேட்டரி. ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. ரிவர்ஸ் சார்ஜிங் மட்டும் உண்டு அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்கிறதுனால உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் கேஜெட் இல்லை இன்னொரு மொபைலில் கூட நீங்கள் ரிவர்ஸில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி Realme Narzo 10Aல கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் தான் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. Realme Narzo 10Aல உங்களுக்கு 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. இதில் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் Mediatek Helio G70 ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க Realme Narzo 10Aல. பட் இந்த Realme Narzo 20Aல உங்களுக்கு Snapdragon 665 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு மொபைலுமே ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது பேக் சைடு தான். ரெண்டு மொபைலுமே உங்களால் 2 சிம் கார்டு + 1 மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 500 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ Realme Narzo 20A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3GB + 32GB அப்படின்ற வேரியன்ட் உங்களுக்கு 8500க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 4GB + 64GB அப்படின்ற இன்னொரு வேரியன்ட் 9500க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவே Realme Narzo 10A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3GB + 32GB அப்படின்ற வேரியன்ட் உங்களுக்கு 9000க்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி 4GB + 64GB அப்படின்ற வேரியன்ட் உங்களுக்கு 10,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 500 ரெடியூஸ் பண்ணி ஃப்ரண்ட் கேமராவில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இந்த ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ரெண்டு மொபைலும் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாமே சேம் தான். ப்ராசஸரில் உங்களுக்கு Snapdragon, இதில் Mediatek அந்த மாதிரி 2 சேஞ்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு ப்ராசஸரில் எந்த ப்ராசஸர் பிடிக்குமோ அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மொபைலை சூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெண்டு மொபைலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு மினிமம் கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா கேம்ஸுமே நீங்கள் விளாடலாம். அதிக கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய கேம்ஸ் விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேங் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நிறைய மாடல் சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் சேஞ்சோட அடிக்கடி ரிலீஸ் பண்ணும்போது அது கன்ஃபியூஷனாக இருக்கா உங்களுக்கு மொபைலை சூஸ் பண்ணுறதுல? இல்லை உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய மொபைல் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய எந்த ஒரு தாட்டாக இருந்தாலும் அதை உடனே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you.